சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அழகா எழுத்துக்கள் இருந்தாலும் தலையெழுத்து வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அதில் ஒரு சூக்ஷமம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் நீங்க தெளிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். உங்களோட நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லா பக்கமும் ரொம்ப தெளிவா இருந்தா நான் லேர்ன் பண்ணிப்பேன். நான் விஷயம் லேர்ன் பண்ணிட்டேன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட தேடி வரப்போறேன் இல்லைங்களா? டாக்டர் கையெழுத்து புரியவே புரியாது. ஏன்னா அடுத்து நம்ம பாட்டுக்கு மெடிசன் வாங்கி சாப்பிட்ருவோம். மெடிக்கல் ஷாப்ல போய் நம்ம பாட்டுக்கு பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்ருவோம். ரைட்டுங்களா? அது அந்த பர்பஸ் இருக்காது. எப்பயுமே மனுஷனுக்கு வந்து ஒரு தேடல் இருக்கணுங்க. ஒரு தேடல் இருந்ததா சுவாரஸ்யம். ரைட்டுங்களா? அதுல வந்து உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் வந்து சிக்னேச்சர்ல எங்கெல்லாம் உங்களோட ரெக்கார்டிங்ஸ் ஆகுதோ அப்படிங்கும்போது நம்ம கையெழுத்து எடுத்துப்போம். லைக் நீங்கள் ஆதார் ஆகட்டும், உங்கள் பேன் ஆகட்டும், ஓட்டர் ஐடி எதுனாலும் நம்ம கடைசியாக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், எதுக்குமே நம்மளோட கையெழுத்து வேணும். அந்த கையெழுத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த விஷயத்த ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி போடக்கூடாது. ரைட்டுங்களா? அதில் தான் இப்போ நீங்கள் அழகாக ஒரு நல்ல ஒரு சிக்னேச்சர் போடுறீங்க, அதை பார்த்தோன்னே என்னால் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும், நான் கோல்மால் பண்ணிடுவேன். ரைட்டுங்களா? நான் வந்து உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும். அப்போது வந்து அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா வந்து கையெழுத்து நல்லா அழகாக இருக்கிறவங்க தலையெழுத்து சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா ஈஸியாக மாட்டிப்பாங்க.